வணக்கம் சாய்ராம். முருகர் எனக்கு செய்த அதிசயத்தை பற்றி இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன் சாய்ராம். எல்லாரும் கேளுங்க சாய்ராம். ஒரு நாள் என்ன செஞ்சேன், முருகருக்கு எல்லா அபிஷேகமும் ஒரு 11 அபிஷேகம் முருகருக்கு நான் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருந்தது. எப்போவுமே எனக்கு சாயப்பா தான் எதனா சொல்லணுன்னா ஒரு நிமிஷம் கண்ணை மூடுன்னு சொல்லுவார். இவருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஒருத்தர் பின்னால் பேசுகிற மாதிரியே இருக்குது. எப்படி எனக்கு பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் ஒரு சின்ன பிரார்த்தனை ஒன்று வச்சேன் முருகர்கிட்ட அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். அப்பா, என் பையனுக்கு நல்லா திருமணம் முடித்து வச்சிங்க நல்லபடியாக, அதே போல் என் பொண்ணுக்கும் திருமணம் நல்லபடியாக முடித்து வைங்கப்பா முருகா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண சாய்ராம். அப்போது எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. என்னென்னா, உன் வாழ்க்கை உன் கையில் தான் அப்படின்னு கேட்டுச்சு. என்னப்பா சொல்கிறீங்க, என் வாழ்க்கை என் கையில்னா எனக்கு புரியலப்பா அப்படின்னு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே அவர்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கேன். எனக்கு இதுக்கு சரியான விளக்கம் கொடுங்கப்பா. ஏன்னா இந்த பழமொழி ஒன்று இருக்குது, உன் வாழ்க்கை உன் கையில்ன்ட்டு. அதனால் அப்பா எனக்கு சொல்கிறாரு. சாதாரணமாக அப்பாவுடைய உபதேசம்லாம் இருக்காதுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அவர். அப்போ எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு அர்த்தம் சொல்லுங்கள் முருகா, என்ன இதுக்கு விளக்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது 2 பேரை உதாரணமாக எடுத்துக்கிறாரு. யாரன்னா, அர்ஜுனனையும் கர்ணரையும் உதாரணமாக எடுத்துக்கிறார். மகாபாரத கதையை தான் எனக்கு உதாரணமாக நினைவுக்கு கொண்டு வராரு. இப்போது நாம் பகவான் படைச்சதோடு அவருடைய வேலை முடிஞ்சிடும். நல்லதும் கெட்டதும் நம்மக்கிட்ட தான் வச்சுருக்காரு. நாம் எதை எடுத்துக்கிறோமோ நம்ம வாழ்க்கையும் அதை பொறுத்து தான் நடக்கும். இப்போ முருகர் எனக்கு சொல்லிக்கிட்டே வராரு, நீ எதை தேர்ந்தெடுத்தையோ அதன் போல தான் உன் வாழ்க்கையும் நீ நடத்திக்கிட்டு போவேணும். ஒரு மனுஷன் முன்னாடி இறைவன் படைச்சிட்டார்னா அதோட விட்டுடுவார். அவன் முன்னாடி நல்லதையும் கெட்டதையும் வச்சு கொடுத்துட்டு விட்டுடுவார். நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து தான் இருக்குன்னு. அதுக்கு உதாரணமாக தான் அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்களுக்கு முன்னாடி நல்லதையும் கெட்டதையும் வச்சார். அவங்க நல்லதை தான் தேர்ந்தெடுத்தாங்க. யார்? பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. கடைசி நிமிஷம் மகாபாரத போர் முடிகிற வரைக்கும் கிருஷ்ணர் கூடவே இருப்பார் பஞ்ச பாண்டவர்களுக்கு. அப்போது நல்லதை தேர்ந்தெடுத்தா கடவுள் நமக்கு தேரோட்டியம், கெட்டதை தேர்ந்தெடுத்தா அரக்கனுக்கு நாம தேரோட்டியம். பாருங்க, எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு பதிலை முருகர் சொல்கிறாரு. நல்லதை தேர்ந்தெடுத்தா இறைவன் நமக்கு தேரோட்டி, கெட்டதை தேர்ந்தெடுத்தா கெட்டவனுக்கு நாம தேரோட்டி. அவன் எந்த வழியில் இழுத்துக்கிட்டு போகிறானோ அந்த வழியில் நாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போது பஞ்ச பாண்டவர்கள் நல்லதை தேர்ந்தெடுத்தாங்க, கிருஷ்ணர் கடைசி வரைக்கும் கூட இருந்தார். நல்லவங்களுக்கு எப்போவுமே கடவுள் வழிகாட்டியாக தான் வருவாராம். இதில் கர்ணரும் நல்லவன் தான். அவனுக்கு வழிகாட்டியாக போகிறதற்காக கர்ணருக்கு கிருஷ்ணரே தேரோட்டியாக போவார். போயிட்டு, கர்ணா 2 பாதை இருக்குது, இதில் நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிற? இந்த பாதையில் நீ போனால் சீக்கிரம் போய் சேரலாம், ஆனால் நல்லது இருக்காது, குண்டு குழி கெடுதல் மிருகங்கள் இதெல்லாம் இருக்கும். நான் சொன்ன பாதையில் போனால் அத்தனையும் ஈஸியாக நீ கடந்து போயிடுவ, நீ சேர வேண்டிய லட்சியத்தை நீ அடைவன். ஆனாலும் கர்ணர் கேட்காம துரியோதனன் பக்கம்தான் நிற்பேன்னு தேர்ந்தெடுப்பார். அப்போ கெட்டதை தேர்ந்தெடுத்துட்டார். அப்போ கெட்டதை தேர்ந்தெடுத்ததுனால கர்ணருக்கு என்ன நடந்தது? கடைசி வரைக்கும் அவர் கற்றுக்கிட்ட வித்தை மறந்தார். அவருடைய வேல்யூ 0 ஆக்கிட்டார் இறைவன். செய்த தானம் தர்மம் புண்ணியம் எல்லாத்தையும் திரும்ப வாங்கிக்கிட்டார். ஒரு கெட்ட பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நல்லவனாக இருந்தால் கூட அதில் பயணம் பண்ணுற மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகுனாக்கா கடைசியில் வேல்யூ 0 ஆக்கிட்டார். ஆனால் அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்கள்
நல்லவங்களா இருந்தாங்க. அவங்க இடையில கிருஷ்ணரை வேண்டாம், சூதாடுறது கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாதுன்னு தப்பு பண்ணாலும், கடைசியில கிருஷ்ணர் தான் வேணும். நாங்க செஞ்சது தப்பு தான். அவங்க செஞ்ச தப்பால என்ன ஆச்சு? நாட்ட இழந்தாங்க, மனைவிய இழந்தாங்க, தன்னுடைய குடியிருக்கிற இடத்த இழந்தாங்க, அஞ்ஞான வாசம், நிறைய துன்பங்கள அனுபவிச்சாங்க. ஆனாலும் கடவுள், கிருஷ்ணர் கூடவே இருந்தார் அவங்களுக்கு வழிகாட்டியா. அவங்க செஞ்ச தப்ப திருத்திக்கிட்டு அதுக்குண்டான கர்மாவ அவங்க அனுபவிச்சாங்க. அப்போ கர்ணர் தான் பண்ண தப்பு என்னான்னு தெரிஞ்சு கூட கெட்டது பக்கம் தான் நின்னார். அவருடைய வேல்யூ 0 ஆச்சு. அர்ஜுனனுக்கு, பஞ்சபாண்டவர்களுக்கு கடைசியில் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். இப்போ நாம் செய்கிற தவறுக்கு நாம தான் பொறுப்பு. நாம் தேர்ந்தெடுக்கிற பாதை தான். கடவுள் படைச்சிட்டு நம்மளை விட்டுட்டு நாம் தேர்ந்தெடுக்கிற பாதையில் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தோம்னா, அதில் வரக்கூடிய எவ்வளோ துன்பங்களாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும், எவ்வளோ போராட்டமாக இருந்தாலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை வழிகாட்டிக்கிட்டே இருப்பார். நம்மளை வழி நடத்தி போய்கிட்டே இருப்பார். நம்ம நல்லவனாக இருந்தும் தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டா, என்ன தான் நம்ம தானம் தர்மம் பண்ணாலும், கோயிலில் பூஜை பண்ணாலும், சுவாமிக்கு என்ன செஞ்சாலும், கடைசியில் நம்மளுடைய சந்ததி எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவார். இப்போது இதுதான் எனக்கு முருகர் சொல்கிறார். நீ செய்கிறது நல்லதாகவே இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுற? உன் கூட இறைவன் நாங்கள் இருப்போம் இல்லையா? நீ பிரார்த்தனை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு என்ன கொடுக்கணுமோ, உனக்கு என்ன வழிகாட்டணுமோ கட்டாயம் நிச்சயம் நான் வழிகாட்டுவேன். நான் ரொம்ப அதிர்ந்து போனேன் சாய்ராம். இப்பேற்பட்ட பதில் அப்பா கிட்ட வந்து பிரம்மாண்டமான ஒரு பதில் முருகர்கிட்ட இருந்து அவ்வளோ ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணேன். ஒரு அபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு ஆசிரியர் மாதிரி. இதுதான் சாய்ராம். மனுஷனுக்கு வழிகாட்ட சுவாமி எல்லாரையும் யாரையாவது ஒருத்தரை பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்போது நாம் தான் பகவானை என்ன செய்யணும்னா இறுக பிடிச்சிக்கணும். பகவானை நாம் விடக்கூடாது. பகவான் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் நடக்கணும். பகவான் காட்டுற பாதையில் ஓடணும். இதிலெல்லாம் வர வறுமை, கஷ்டம், நோய், துன்பம் எல்லாமே சுவாமி பார்த்துப்பார். நாம் அவருடைய சொல்கிற வழியில் ஓடும் பொழுது இதை பற்றிலாம் பயப்பட தேவையில்லை. நம்ம எதிர்காலத்தை பற்றி பயப்படவே தேவையில்லை. அருணகிரிநாதர் தவறுகள் பண்ணார். தன் தவறுகளுக்காக மரணத்தை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவருடைய விதிவசம் மரணத்தை தழுவாமல் முருகர் காப்பாற்றினார். நீங்கள் பூமிக்கு வந்த காரணம் வேறு, செய்ய வேண்டிய வேலை வேறு அப்படின்னு அவரை தடுத்து நிறுத்தி அவரை காப்பாற்றி அவருக்கு எல்லா இறைவனுடைய எல்லா மந்திரத்தையும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அவருடைய நாவலில் எழுதினார். எழுதி அதன் மூலிமா அவருக்கு சரியான ஒரு பாதையை காட்டினார். இதான் சாய்ராம். அன்றைக்கி நான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது அப்பா ஒரு ஆசிரியர் மாதிரி எனக்கு உபதேசம் பண்ணார். அதுதான் உங்களுக்கு ஆடியோவாக நான் போட்டிருக்கேன். எல்லாரும் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில துன்பங்கள் வரும் பொழுது சுவாமி இருக்கிறார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் நாம் செஞ்ச தவறு என்னவோ அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவர் காட்டுற வழியில் போங்க. நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, குகனே போற்றி, கந்தவேல் முருகா, அறுபடை முருகா, ஞானவேல் முருகா போற்றி போற்றி போற்றி. ஜெய் சாய்ராம்.